மக்களே வணக்கம், வெல்கம் டு உஷா குக்கிங். நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா, எங்கள் வீட்டிலேயே செய்த முருங்கைக்கீரை பொடியை சூடு சாதத்திலையும் இன்னைக்கு நாங்கள் தோசையில் ஊற்றி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே வாங்க, அது எப்படி ஊற்றுறாங்கன்னு பார்க்கலாம். பொடி எடுக்க போகிறாங்க. இந்த பொடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முருங்கைக்கீரை பொடி எங்கள் வீட்டில் நாங்களே அரைத்தது இல்லையா மதர்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய டிஷ்வாஷர் லிக்யூடு நிறைய நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் வரல. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி எங்களை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த பொடியை வச்சு என்னன்னா இட்லி பொடி தான் போடுவாங்க. இந்த பொடி இது போடுறது இது ரொம்ப அயன் இது கிடைக்கும், பெட் ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. நல்லா எனக்கு வெயிட் காண்டுச்சு இல்லையா மதர்? ஆமாம். ஓகே, இப்போ நல்லா தோசையை ஊற்றிக்கிட்டா ரவுண்டாக தான் ஊற்றுறோம் மக்கள். இன்றைக்கெல்லாம் ஷேப் ஊற்றுற அளவுக்குலாம் ஆர்வம் இல்லை எங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன ஆயில் ஊற்றிக்கலாம். படம் ஏதோ பழைய படம் ஓடிட்டு இருக்கு இல்லையாம்மா? பஞ்சவர்ண கிளியா? பழைய படத்துக்கெல்லாம் பேருப்பா. ஓகே, இப்போ பொடி போட போகிறோம். முருங்கைக்கீரை பொடி. இது சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட்லாம், எண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நான் எனக்கு தோசையிலையும் போட்டு சாப்பிட்லாம். போதும். நல்லா பரவலாக தூவுங்கள், மலைச்சாரல் போல் விழ வேண்டும். ஒரு டப்பால ஓட்டை போட்டு அதில் அப்படியே கொட்டணும்னா வரும். இது ஸ்பூன்ன்றதுனால ஒரே இடத்துல திட்ட விழுந்துடக்கூடாது. விழுந்துச்சுன்னா நமக்கு ஓர கசப்பு தன்மை தெரியும் அந்த பொடினால. தெரியாதா? ஓ, அதாவது நான் ஹெல்பிங் மட்டும்தான். பொடி தயாரிக்கிறதுலாம் மம்மியோட ஐடியா இல்லையா மதர்? மம்மி அவங்க வேர்வையை சிந்தி ரெடி பண்ணாங்க. நாங்கள் நிறைய டிஷ்வாஷர் லிக்யூடு, பூஜை பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு, பாத்ரூம் கழுவுற லிக்யூடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற லிக்யூடு நிறைய செய்கிறோம். அது போக பொடியில் பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, வாஷிங் மிஷின் லிக்விட் எல்லாம் இருக்குது. இன்னொன்று கைக்கு எப்பவுமே மக்களே கையில் அலர்ஜி ஆகும் நிறைய பேருக்கு. இப்போது விம்பாரு இதெல்லாம் போடுறதுனால அலர்ஜி ஆகும். அதுக்கே சிலர்லாம் க்ளவுஸ் போட்டு செய்வாங்க. நிறைய பேர் க்ளவுஸ் போட்டு சாமான் தேய்க்கிறது. இப்போ வாஷிங் மிஷினே டிஷ்வாஷர் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல இருந்திருப்பாங்களே, 1000 தான் இருந்தாலும் நம்ம கையில தேய்க்கிற மாதிரி வராதுலான்னுவாங்க. அவங்களுக்கு அப்படி சிலர் வாங்க முடியாத நிலைமையில இருப்பீங்க. அவங்கள மாதிரி அவங்களுக்கு தான் ரொம்பவும் விலை கம்மியாக நாங்கள் இது டிஷ்வாஷர் லிக்விட் நாங்களே செஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ தோசையை நல்லா திருப்பி போடுவோம். திருப்பி போடு. பக்கத்துல சூப்பராக கிரீன் கலர் தோசை. அதாவது கிரீன் கலர்ல ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த பொடியை வாங்கி போட்டு செய்யலாம். ஓகே, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். அவுட்புட்டு இது சாதத்திலையும் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நிறைய தோசை இது அந்த காலத்துலலாம் முடக்க தாங்கிற தோசை அதெல்லாம் சுடுவாங்க. இப்போல்லாம் அந்த கீரை கிடைக்கிறது அபூர்வம் அப்படின்னு இது போச்சு. ஏன்னா கீரைலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போனால் சில கீரைலாம் கிடைக்காது இல்லை மம்மி? அதனால தான் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே மக்களே, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப சுடுது. ஓகே, இது சட்னி இல்லாமல் சாப்பிடலாம். உண்மையிலே நம்ம நார்மலாக இட்லி போய் மிஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வாங்குங்க. நான் வெயிட் லாஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்லுக்கான கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. பை, ஹேவ் a nice day. Thank you.